இப்போ ஒருத்தன் ஒரு ஆத்துல நடுவுல ஒரு மண்டபம், ஆத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம், அதுல ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு வெள்ளம் பெருகிட்டுது. அவன் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன். வெள்ளம் கிடுகிட்டுன்னு ஏறி போச்சு, 4 பக்கமும் வெள்ளம் சூழ்ந்துட்டுது. ஆத்துக்கு நடுவுல மண்டபம், கிடுகிடுன்னு மண்டபத்துக்கு மேல ஏறி நின்றுக்கிட்டான். உடனே என்ன பண்ணா, பக்கத்துல கரையில இருந்த ஒருத்தன் அங்கிருந்து ஒரு கயத்தை தூக்கி போட்டு, இந்த கயத்தை பிடிச்சிக்கடா, உன்னை நான் கரைக்கு இழுத்து சேர்த்துடுறேன் அப்படின்னு கயத்தை தூக்கி எறிஞ்சிருக்கான். அப்ப அவன் சொன்னான், நான் மண்டபத்துல இருந்தோம், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், என்னை கடவுள் காப்பாத்துவார், நீ ஒன்னும் காப்பாற்ற வேண்டாம் போடான்ட்டான். சரின்ட்டு அவன் போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல வெள்ளம் பெருகி போச்சு, மேல் இன்னொரு தளத்துக்கு நின்றுட்டான். அப்போ ஒருத்தன் போட்ல வந்தானா, படகுல. மெதுவா இந்த படகுல ஏறிக்கடா, உன்னை கொண்டு போய் கரையில விட்டுறேன்றான். அப்போவே அவன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் நீ ஒன்னும் காப்பாற்ற வேண்டாம், கடவுள் என்ன காப்பாத்துவோட போடான்ட்டான். சரின்ட்டு அவனும் போயிட்டான். வெள்ளம் பெருகி போச்சு, உச்சிக்கு வந்துட்டான். மண்டபத்துக்கு உச்சியில நிக்கிறான், வெள்ளம் பெருகி போச்சு. அப்போ ஒருத்தன் ஹெலிகாப்டர்ல வந்திருக்கான். ஹெலிகாப்டர்ல ஒரு கயத்தை விட்டுருக்கான், இதை பிடிச்சிக்கடா, உன்னை தூக்கிட்டு வந்துடுறேன், கொண்டு போய் கரையில ஏற்றி போடுறேன்னு. நீ ஒன்னும் காப்பாற்ற வேண்டாம், கடவுள் என்ன காப்பாத்து விட போடான்ட்டான். அவ்வளவு நம்பிக்கை. உடனே வெள்ளம் அதை தாண்டி போச்சு, செத்து போட்டான். செத்து போய் நேரா கடவுள் முன்னாடி போய் நிக்கிறான் மேல. கடைசி வரைக்கும் உன்னை நம்பினே, இப்படி விட்டுட்டு என்ன சாவடிச்சுட்டியே அப்படின்னு அங்க போய் சண்டை போடுறான் கடவுள்கிட்ட. அப்போ கடவுள் சொன்னாராம், இப்படி என்ன கை விட்டுட்டியே அப்படின்னு இவன் போய் சொல்றான். அப்ப கடவுள் சொன்னாரான், ஏன் நீ தாண்டா என்ன கையை விட்ட, நான் முதல்ல அந்த கயிறை தூக்கி போட்டதும் நான் தான், அப்புறம் போட்ல வந்ததும் நான் தான், ஹெலிகாப்டர்ல வந்ததும் நான் தான். 3 தடவை நான் முயற்சி பண்ணினேன், 3ஐயும் விட்டுட்டு நான் கை விட்டுட்டேன்னு சொல்றியடா அப்படின்னாரான் கடவுள். இதுதான் விவேகானந்தர் சொல்றதுன்னா, கடவுள் மனித உருவுல தான் நமக்கு உதவ முடியும். அந்த 3 மனிதர்களா வராங்க பாருங்க, வேற அவரே உருவத்துல கடவுளே நேரா வரமாட்டார். கடவுள் நமக்கு உதவி செஞ்சாலும் மனித உருவத்துல தான், நாம கடவுளுக்கு உதவி செஞ்சாலும் மனித உருவத்துல தான் செய்ய முடியும். அதுதான் அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பெரிய வேலைக்காரன், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டுல வேலைக்காரன், அவர் ஒரு கோயில்ல பூஜை பண்ணணும், நாளைக்கு ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வாடான்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாரு. வாழைத்தார் பூஜை பண்றதுக்கு சாமிக்கு. இவன் அந்த ஏழை வேலைக்காரன் போய் கடையில ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான். வரும்பொழுது அவன் வீட்டு வழியா வந்திருக்கான், குடிசை வழியா. வீட்டுல குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, அவன் குழந்தை வாழ் கத்து பசியால கத்திக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா பொண்ணு இல்ல, பசி தாங்காம குழந்தை கத்துது. இவன் என்ன பண்ணா, சரி ஒரு தார் இருக்கு, இதுல ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா அதுல என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான். பசியோட அந்த குழந்தை அது சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது, நிம்மதியா பசி போச்சு. இவன் மெதுவா தெரியாம கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். மறுநாள் பூஜையில கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாக்குறாங்க, அவ்வளவு பழமும் அழுகி இருக்கு, தாறு பூரா. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது, இது என்னடா பண்ண நேத்துன்னு சொல்லி கேட்டா இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் வரும்பொழுது குழந்தை பசியோட கத்திக்கிட்டு இருந்தது, என் புள்ள ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோவம் வந்துடுது, அடிச்சுட்டார். அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்தேடா, உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டினாராம். சரி என்ன பண்ணது, போய் மன்னிப்பு கேட்டாராம். அப்புறம் சாமிகிட்ட, சுவாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க, உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான், இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அப்ப அந்த கடவுள் சொன்னாராம், அப்படி இல்லப்பா, நீ வாங்கிட்டு வந்த ஒரு தார் பழத்துல நல்ல பழம் ஒன்னே ஒண்ணுதான், அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். நேத்து கொண்டு போய் இந்த குழந்தை வாயில வச்சிருக்கிறான் பாருங்க, அது அந்த கடவுள் வாயில வச்சது மாதிரி. நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை, மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம். இததான் விவேகானந்தர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால வாழற குழந்தைக்கு கொண்டு போய் கொடு, அது நேரா கடவுளுக்கு போய் சேர்ந்துரும். அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷ உருவம் தான், நாம அதுக்கு பண்ணாலும் இப்படிதான் பண்ணணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது, இல்லாதவங்களுக்கு கஷ்டம், அப்படித்தான் கடவுளுக்கு போய் சேரும். கடவுள்கிட்டே போய் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது. ஏன்னா அவர் புற வளர்ச்சியும் அக வளர்ச்சியும் வேணும்னு சொன்னார். சுவாமி மத்தியானம் அங்க இதுல பூஜையில பேசிட்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், சுவாமி அக வளர்ச்சி குறைஞ்சி போச்சு, புற வளர்ச்சி தான் நிறைய இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் அதுதான் காரணம், நம்ம புற வளர்ச்சி அதிகமா போயிட்டுது, அதனாலதான் கஷ்டப்படுறான். அந்த அந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னா, மனசை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. மனம்ங்கிறது ஆன்மீகத்துல தோல்விங்கிறது ஒரு பெரிய வெற்றி. தோத்து போறதுங்கிறது ஏதோ நம்ம இதுன்னு வருத்தப்படுற விஷயம் இல்லை. அதாவது புற வளர்ச்சியில தான்
வெற்றிங்கிறது இது வெற்றி ஜெயிக்கிறது சந்தோஷம். அக வளர்ச்சியில தோத்து போறது தான் சந்தோஷம். அது எப்படின்னா, இப்போ இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் வந்து இப்போ எனக்கு இப்போ வந்து என் பேரன் இல்லை குழந்தை பேர பிள்ளையோட விளையாடி நான் தோத்து போறேன். ஒரு 5 வயசு பேரனோட நான் தினம் விளையாடுறேன், அதில் நான் தோத்து போறேன். அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. தோத்து போறது தான் உண்மையான சந்தோஷங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையும் அதுதான் சொல்றாங்க. மனதுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட விளையாடி தோத்து போறதுக்கு பாருங்க, அது ஜெயிக்கிறத விட சந்தோஷமான விஷயம். குழந்தைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பெரியவர்களா கூட இருக்கலாம், மனசுக்கு பிடித்தமானவர்களிடம் விளையாடி தோற்று போவது ஜெயிக்கிறத விட சந்தோஷம். அந்த தோத்து போற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம். அது எப்படி தோத்து போறதா? இழக்கிறது வந்து 2 வகை. ஏதாவது இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ ஒருத்த வந்து ஒரு காய்கறி வாங்கறதுக்கு 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு போனான் மார்க்கெட்டுக்கு. 100 ரூபா பணத்தை எடுத்துட்டு போறான். அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான். வாங்கி பையில எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பையில பாக்குறான், பணத்தை காணும். 100 ரூபா பை ஓட்டா இங்கே விழுந்துட்டு வழியில. ஆசையா வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோட வரான். ஏன்னா 100 ரூபா பணம் இங்கே விழுந்துட்டு போய் அழுதுகிட்டே போறான். அன்னைக்கு பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை, ராத்திரியும் தூங்கல. ஏன் என்ன சின்ன இந்த அம்மா கேட்குது, வீட்டுல எல்லாம் போயிட்டுது போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அன்னைக்கு தூக்கமே வரல, 100 ரூபா அனாவசியமா போயிட்டுதுன்னு. அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி 100 ரூபாயோட போயிட்டு இருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை. அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியால கத்திக்கிட்டு இருக்கு. உடனே இவன் அந்த குழந்தைய 2-3 குழந்தைகள் கத்திக்கிட்டு இருக்கு, அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த 100 ரூபா பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது அது சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோட வர்றான். காய்கறி வாங்க முடியல, வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான். இப்பவும் வெறும் பையோட வந்து, ஏன் இப்பவும் 100 ரூபா தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிருக்க அந்த அம்மா. ஆமா இப்பவும் போயிட்டுது, பணம் செலவு முட்டை போயிட்டுதுன்னு இருக்கான். அப்போ அந்த நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான், நீ முன்னாடி ஒரு தடவை போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, இப்ப போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க. ரெண்டுமே இழப்பு தான். அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு, உனக்கு தூங்கவே முடியல, அழுதுகிட்டு இருந்த. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குற. இன்னைக்கு என்ன 2 இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான். அப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப அந்த அம்மாவே சொல்லிச்சான், அதாவது பொருள்கள் வந்து நம்ம இழந்து விட்டால் அது துன்பம், நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம். அதாவது பொருள் வந்து நம்ம விட்டு விலகி போகுது. அதுல முதல்ல வந்து பொருள் வந்து இவனை விட்டு விலகி போச்சு. 2வது வந்து இவன் பொருளை விட்டு விலகிறதுக்கு தயாரா இருந்தான், விலகினான். இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு போதிக்குது. ரெண்டுமே இழப்பு தான். இந்த 2வது இழப்பை தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார். இப்படி இழக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லிக் கொடுக்குற நுணுக்கம் தான். இப்ப ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையா அவனுக்கு இந்த செருப்பு விதவிதமா போட்டுக்கிறதுல ஆசையா எங்கெங்கயோ தேடி பிடிச்சி அவன் எதிர்பார்த்த செருப்பு கிடைச்சிட்டுது, காலணிகள் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு போய் ஒரு ஊர்ல வாங்கிட்டு திரும்பி ரயில்ல வந்துகிட்டு இருக்கிறான். அந்த அழகான அவன் எதிர்பார்த்த காலணிகள் செருப்போட அதை ரொம்ப பெருமையா எதிரில் உட்கார்ந்துருந்தவர்கிட்ட காட்டியிருக்கான். இந்த பாரு எங்கேயுமே கிடைக்காது இந்த செருப்பு, இதை நான் போய் இதுக்காக செலவு பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த ஊர்ல அப்படின்னு இப்படி காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் ஒரு செருப்பு வெளில விழுந்துட்டுது. ரயில்ல விளையாட்டா காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் கை தவறி வெளியில விழுந்துடுது. ஒரு சின்ன அதிர்ச்சி, முதல் வினாடி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. ஏன்னா ஆசையா வாங்கிட்டு வந்த செருப்பு ஒண்ணு போயிட்டு, உடனே அடுத்த வினாடி என்ன பண்ணா, பக்கத்துல இன்னொரு செருப்பு இருந்ததுல அதையும் தூக்கி வெளில போட்டான். ஏன்டா போட்டான்னா, அது இப்போ ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இருந்தா யாருக்குமே பிரயோஜனப்படாது, எனக்கும் உபயோகப்படாது. உடனே இன்னொன்னு போட்டா அந்த எடுக்கிறவனுக்கு 2 உபயோகப்படும்ல, அதனாலதான் தூக்கி போட்டேன்ட்டான். இப்ப அந்த முதல் செருப்பு இழந்தது ஒரு வகை, அது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணிச்சு. 2வது செருப்பு இழந்தான் பாருங்க, அது அவனுக்கு நிம்மதியை உண்டு பண்ணிச்சு. இதுதான் இந்த 2 இழப்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல் செருப்பு அது வந்து இவனை விட்டு பிரிந்தது, 2வது செருப்பு அதை விட்டு இவன் பிரிஞ்சான். அந்த 2வது வகை நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் ஆன்மீகவாதிகள் நமக்கு நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு தயாரா இருங்கோ, நீங்க நிம்மதி இருக்கிற இடம் அதுதான், நிம்மதியை தேடி எங்கெங்கேயும் அலையாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க.